ஏய் குல்பி கோபாலு, உன்னை போட்டு தலை தான் கேஸ்ல உள்ள வரேன். என்னடா பெரிய ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்குற? ஏன் என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? கொடுத்த பில்டப் போதும், கிளம்புடா. எடுங்க சார். ஆமா சார், எனக்கு ஒரு டவுட்டு. வெளியே மர்டர் பண்ணா உள்ள வைக்கிறீங்க, உள்ள மர்டர் பண்ணா வெளில விட்டுருவீங்களா? தூக்குல தொங்க விட்டுருவோம். ஓ ஐ லவ் யூ. அம்மா டேய், ஜெயில் வாசல்ல வந்து அம்மா வாசல் கொண்டு வந்தது. இன்னைக்கு எங்க அண்ணன் ரிலீஸ், அதான் திருஷ்டி கழிச்சோம். எவன் அவன் கொன்ன? உனக்காக வாலண்டியா உள்ள வந்தேன். விடுங்க சார், அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். மாஸ்டர் மாஸ்டர், நீங்க எப்படி இங்க? நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் நீங்களே இருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த குல்பி கோபாலை கொல்றதுக்கு நான் அரெஸ்ட் ஆகி உள்ள வந்தேன். அவன் ரிலீஸ் ஆகி வெளில போயிட்டான். இப்போ நான் வெளில போகணும். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களா மாஸ்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லைங்க, உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்னு ஐடியா சொல்லுங்க, இல்ல கரெக்டா கத்து கொடுங்க. சரி, ஐடியாவே சொல்லிடுறேன். அது அங்க பாருங்க, அந்த ஆள் தெரியறாரு. யார்? இந்த வாட்ச்மேனா? ஆமா, அவருக்கு 101 ரூபாய் கொடுங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாரு. குல்பி கோபால் அவர் தான் அனுப்பிச்சது. ரியலி? ஐ லவ் யூ சார். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க் யூ சார். அட, ஆபீஸர் தொப்பி திருடி போட்டிருக்கேன். என்ன காலி கிரவுண்டு பில்டிங் கட்டலையா? ஆமா, 101 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த குல்பி கோபாலனை வெளியில விட்டியாமே. நான் 7 ரூபாய் மேல போட்டு அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி 108 தரேன். என்னைய விட்டுறியா? 108 தர போறியா? ஆபீஸா? இப்ப பார், அந்த 108லயே நீ இப்ப ஹாஸ்பிட்டல் போக போற. அது எப்படி? இப்படி என்ன சொன்னாரு? என்னப்பா சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க. சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரமா ஏன் குளிக்கலன்னு என்கிட்ட கேக்குறான் சார். சரி, எதுக்கு குளிக்கல? எது குளிக்கலன்னு கேட்டா நாங்க எதுக்கு சார் குளிக்கணும்? நாங்க எல்லாம் ராயல் ஃபேமிலி சார். ராயல் ஃபேமிலிஸ்ல குளிக்க மாட்டாங்களா? பண்ண மாட்டோம் சார். ராயல் ஃபேமிலிஸ்ல ஆம்பளைங்க நாங்களே குளிக்க மாட்டோம். லேடிஸ் குளிக்க வச்சா தான் குளிப்போம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏன் உங்க ஊர்ல ஆம்பளைங்க நீங்களே குளிச்சுக்கல சார்? இவன் என்னடா பண்றது? என்ன சார், அப்ரிஷியேட் பண்றீங்களா சார்? ஆனா ஃபேஸ் ஏதோ இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல இல்ல இல்ல. அப்புறம் அந்த அக்கா குளிப்பாட்டினா ஓகேவா? வா ராஜா, நான் குளிப்பாட்டுறேன். இது நம்ம நாடு. அப்பா, ஏய் லட்சுமி, என்னங்க? வா செல்லோ. என்ன என்னப்பா? சாமி கும்பிடு. அப்பா சாமி கும்பிடுங்கப்பா. எதுக்குங்க? அப்பா, நம்ம பார்வதிக்கு சிசிவி ஸ்கூல்ல படிக்க அட்மிஷன் கொடுத்திருக்காங்கப்பா. என்னப்பா சொல்ற? இப்ப நான் ஸ்கூல்ல இருந்து தான்ப்பா வரேன். நிஜமாவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூல்ல எப்படிப்பா இடம் கிடைச்சது? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. 5000 பேர் போட்ட அப்ளிகேஷன்ல 110 பேருக்கு மட்டுமே சீட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம பார்வதியோட பேரும் அதுல வந்திருக்குப்பா. கடவுள் நம்மள கைவிடல. இருங்க. எனக்கு ஷூஸ் வேணும், பார்பி பாட்டில் வேணும். வாங்கி தரேன் செல்லம். என்னங்க? இந்தாங்க. மாமா, என்னங்க பெரிய ஸ்கூல்னு சொல்றீங்க, பணம் எவ்வளவு செலவாகுங்க? டொனேஷனு, பீஸு, இன்னும் எதோ சொன்னாங்க. மொத்தம் சேர்த்து 1,20,000. 1,20,000? வாங்குற கூலி வாடகைக்கும் 2 வேளை சாப்பாட்டுக்குமே பத்த மாட்டேங்குது. எனக்கு தெரியாத லட்சுமி, என் குழந்தை என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பெரிய ஸ்கூல்ல பெருசா படிக்கணும். யோ சேட்டு, பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக தான் வைக்கிறேன். ஏதோ கொடுக்கறது கொஞ்சம் சேர்த்து கூட.
சார் நியூ அட்மிஷனு வெறும் 24,000 தான் கொண்டு வந்திருக்காரு. எப்படி அட்மிஷன் போடுறது? அப்ப பேலன்ஸ் ஐயா மீறி ஒரு 15 நாள்ல கட்டிடுங்கய்யா. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சீட் கொடுத்தா போதும் 1.5 லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயா உங்க பொண்ணுக்கு எங்க ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதே உங்களோட அதிர்ஷ்டம். ஐயா அது தெரியும் ஐயா. அப்புறம் இல்லையா நீங்க மனசு வச்சா. சரி சரி, குழந்தைய வேற கூட்டு வந்துட்டீங்க. மூர்த்தி சார் 15 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும். இல்ல குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? லட்சுமி நான் போயிட்டு மணி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம் முருகா ஃபோனு மணிண்ணே. அண்ணே மணிண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு 100 ஆயுசுண்ணே. இப்போதானே உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன என்ன என்னங்க என்னங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? பணம் கிடைக்காது லட்சுமி. அந்த சீட்டு கம்பெனிக்கார பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா. பணம் கிடைக்காது. ஐயோ, நாம என்ன தப்பு செஞ்சோங்க? நமக்கு ஏங்க இப்படி நடக்குது? என்னங்க இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணுமே. இப்ப என்னங்க செய்யறது? என் ஃபோன் எங்க? இந்தங்க. நான் தானே சந்துரு, கார்பெண்டர் சந்துருண்ணே. இல்லை அர்ஜென்ட்டாக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடுச்சு. பட்டுன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போது அங்கே வந்தால் உங்களால் பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? வந்துடுறேண்ணே. டாடி பாய். நீ தூங்குமா. அம்மா டாடி எப்போ வருவாருமா? இன்னைக்கு வந்துருவாரு செல்லம். நேத்து இதுதான் சொன்னம்மா. கண்டிப்பா இன்னைக்கு அப்பா வந்துருவாரு. நீ தூங்கு. ABCD EFG HIJK LMNOP LMNOPQ. என்னங்க எங்க போயிட்டு? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க. நேத்து ஃபோன் பண்ணா நைட்டே வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்போ 2 நாள் கழிச்சு வரீங்க. என்னங்க நடக்குது? பணம் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. இது உள்ளவே இவ்வளோ பணம் எப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். லட்சுமி என்னாச்சுமா? என்னப்பா இது கட்டு? பார்வதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு அவங்க புள்ள ஒரு கிட்னியை வித்துட்டு வந்திருக்காரு மாமா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? உங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லுடா, ஏன்டா இப்படி செஞ்ச? பேசுறா. ஒரு கிட்னி இருந்தா போதும், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா பார்வதியோட படிப்பு போயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமாப்பா? எவ்வளவு பெரிய மனசுடா உனக்கு. உன்னை என் மகன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு.